ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NS ஃபேஷன். நம்ம ஃப்ரைடே சாட்டர்டே 2 days vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்டருக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துருந்தது. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், லைனிங்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஈஸ்டருக்கு வந்தது. நான் எப்படி இந்த 2 நாளில் இதெல்லாம் வந்து தைச்சு கொடுத்தேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தனியாக ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேட்சான நூலும் நான் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்டர் கொஞ்சம் இருந்தது. லைனிங்கெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இது அடுத்தது வந்துட்டு லைனிங்கை வச்சு மெயின் பீஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்குது. அதனால் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும். இதே ஒரே அளவில் ஒரு 4-5 ப்ளவுஸ் இருக்கும்போது நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்தது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில். அதனால் எல்லாமே தனியாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இடையில ஆல்டர் ஒர்க்கும் இருந்துச்சு. எனக்கு ஆல்டர் ஒர்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமே. ஏன்னா அது வந்து ரொம்ப ஷோல்டர் கட் பண்ணி அடிக்கணும், ரொம்ப ஃபிட்டாக கேட்பாங்க, சைடு ஸ்லிட் சரி பண்ணணும். எனக்கு ஆல்டர் தான் ரொம்ப கஷ்டமே. வேறு ட்ரெஸ்ஸு எல்லாம் சீக்கிரம் அடிச்சிடலாம். எப்போவுமே இந்த ஆல்டர் தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு ட்ரெஸ்ஸுக்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம்லாம் கூட டைம் எடுக்கும். ஆல்டர் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆல்டர் இடையில கொஞ்சம் பண்ணினது. சுடிதாரு, சராரா மாடலு, லாங் ஃப்ராக்கு, அது இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டோன்ஸ் இருந்தது. அதெல்லாம் சைடுலாம் எடுத்துகிட்டு அது பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ அடிச்சிடலாம். அந்தளவுக்கு டைம் எடுக்கும். அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து அதோட அளவுக்குலாம் வாங்க முடியாது. ரொம்பவே கம்மியாக தான் இந்த ஆல்டருக்குலாம் வாங்குற மாதிரி இருக்கும். மேலேயும் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் இருக்கிறது தான் ரொம்பவே ஸ்டோன்ஸ். ஸோ இது ஆல்டர் ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். அதையெல்லாம் பேக்கில் எடுத்து மாற்றி வச்சிட்டேன். ஆனால் கஸ்டமர்ஸை வந்து இதெல்லாம் ரெகுலர் கஸ்டமர்னால நம்ம ஆல்டரும் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வெளியே அதுக்காக அவங்க போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்போ அப்படி நம்ம ப்ளவுஸு எல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக அப்படி முடிச்சுட்டே இருக்கிறோம். அதுக்கு இடையில ஆல்டரும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த லைனிங் கொடுக்குற இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் முடிச்சிருவேன். அதுவும் வந்துட்டு கஷ்டமாக இருக்கிற இந்த கிரேப் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் வந்து அடிக்கும் போது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும், வலுவலுன்னு இருக்கிறதுனால அதையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் முடிச்சிருவேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் முடித்தது. கொஞ்சமாக ஒரு 4-5 ப்ளவுஸாக அப்படி முடிச்சு எடுத்து வச்சிட்ருந்தேன். இடையில கொஞ்சம் ப்ளவுஸு வீடியோ நம்ம எடுக்க முடியல. அவங்க கையோடு அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஹூக் வச்சு முடிச்சதுமே சிலர்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் அப்படி போயிடுச்சு. இந்த ஈஸ்டர் வந்து நல்லா எனக்கு ரொம்ப பிஸியாக போச்சு. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் அதிகம் எடுக்க மாட்டாங்க. வருஷத்தில் ஒரு டைம் தான் ட்ரெஸ் எடுப்போம். இப்போல்லாம் சின்ன ஃபங்க்ஷன் கூட இப்போல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. காலம் ரொம்பவே மாறி போச்சு. இது வந்து சுடிதாரு மாம் அண்ட் டாட்டர் காம்போவாக அடித்தோம். காட்டன் மெட்டீரியலில் லைனிங் போட்டு அடிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்ததுலேருந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது ரொம்ப பிஸியாக அர்ஜென்ட்டாக அடித்தனால எதுவுமே ஃபுல் வீடியோவாக எடுக்க முடியல. ஸ்டிச் பண்ணி முடித்தது தான் எடுத்துருக்கிறேன் வீடியோவாக. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாளில் முடித்தது. ப்ளவுஸு அதோட சாரியோடக்கு ஓரமெல்லாம் அடித்து எடுத்து வச்சாச்சு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்லேயே வாங்கினது தான். நம்ம சேல்ஸும் பண்ணுறதுனால இங்கேயே நம்மள்ட்ட மெட்டீரியலும் எடுத்துக்குவாங்க, ஸ்டிச்சும் பண்ணிக்குவாங்க. இங்கே லேடிஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ப்ளவுஸு, நெய்ட்டி, சாரீ, இன்னர் வியர், லெகின்ஸு, ஷாலு எல்லாமே இருக்குது. லேடிஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அதனால் இங்கேயே எடுத்துகிட்டு இந்த சாரியெல்லாம் இங்கேயே எடுத்தது தான். அது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு அடுத்த நாள் ஃப்ரைடே நம்ம இதெல்லாமே ஸ்டிச் பண்ணினது. இப்போலாம் சுடிதார் வந்து எடுத்து அடிக்கிறத விட ரெடிமேடு தான் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால் சுடிதார் வந்து ஆல்டர் தான் அதிகம் வந்துருந்தது. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் வந்துருந்துச்சு. ப்ளவுஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வந்துருந்தது. இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரு 2 நாளில் எப்படியும் முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து இங்கே நான் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இது மீட்டர் வந்து 480 ரூபா வருது. அதுக்கு தகுந்த அது ஒர்த்து உள்ள மெட்டீரியல் தான். ஸோ இதுவுமே ஈஸ்டருக்கு நம்ம அடித்தது தான். இது முன்னாடியே இவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுவும் ஈஸ்டருக்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். என் டைலரிங் ஷாப்பில் வந்து நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேங்கிற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.